ரிச்சுவல்ஸ் வர்சஸ் ரிலேஷன்ஷிப். ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லப்படும் போது எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சடங்கு அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுல இருந்தே நம்ம கை கொண்டு வந்துட்டு இருக்க ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படும் போது தேவனோட எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான உறவு, ஒரு ஆழமான உறவு, அது எனக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்பேஸ், பர்சனல் ரிலேஷன்ஷிப். நம்ம இந்த டாபிக் உள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் வேதத்துல இருந்து நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட். ஏசு கிறிஸ்து தூரத்துல இருந்து ஒரு அத்திமரத்தை பாக்குறாங்க. அந்த அத்திமரத்தை பார்க்கும்போது தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு அது ரொம்ப செழிப்பா இருக்கு, பச்சை பசேல்னு இருக்கு, இலைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டு தேவன் பாக்குறாங்க, ஏசு கிறிஸ்து பாக்குறாங்க. அதுக்கப்புறமா கிட்ட போய் பார்க்கும்போதுதான் தெரியுது அந்த மரத்துல என்ன இல்லையா, கனிகள் இல்லவே இல்லையா. இப்போ அந்த மரத்தை நம்மோட ஒப்பிட்டு பார்ப்போமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தினந்தோறும் நம்ம வேதம் வாசிக்கலாம், ஜெபம் செய்யலாம், வாரத்திற்கு ஒரு முறை ஆலயத்துக்கு செஞ்சு தேவனை ஆராதிக்கலாம், பாடல்களை பாடலாம், தேவனுக்காக நிறைய ஊழியங்களை செய்யலாம். இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லும் போது நல்லா யோசிச்சு பாருங்களேன். இல்லை செய்யும் போது நான் தேவனுக்காக பண்றேன் அப்படின்ட்டு நம்மளை நாமே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, வெளிப்புறமா நாம தேவனுக்காக நிற்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் நமக்குள்ள வந்துடுது இல்லைங்களா? ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அந்த அத்திமரத்தை போல நான் செபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், ஆலயத்துக்கு போகலாம், எல்லாமே பண்ணாலும் எனக்குள்ள கனி இல்லை அப்படின்னா, என்னுடைய இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு குணம் வெளிப்படவில்லை அப்படின்னா, தேவனோட எனக்கு சரியான ஒரு உறவு, ஒரு ப்ராப்பரான பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா, என்னால் தேவனுடைய ஊழியத்தை வெளியே எடுத்து செல்ல முடியாது. தேவனுடைய ஊழியத்தை வெளியே எடுத்து செல்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கமாவே இருக்கு. அதனால அந்த அத்திப்ப மரத்தை போல இல்லாம நாம தேவனோட ஒரு உறவை வைத்துக் கொள்ளுகிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிறவர்களாகவும் இருக்கு.